அமுக்கமும் கூடவா இருக்கும். அவ சம மூல் பின்னம் எடுத்தா எதிர தூய ஆவி அமுக்கம் கூடவோ அதுதான் பகுதி அமுக்கம் என்னவா இருக்கும், கூடவா இருக்கும். ஸோ இந்த வரைவை சரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஐடியா ஒன்று விளங்கும். எப்படின்னா இந்த வரைவுல இருந்து சில கேள்விகளுக்கு விட எடுக்கலாம். இந்த இந்த யோசிக்கிற தன்மை ஒன்று வேணும். இது ஏ, இது பி, இது பிபின்னு வச்சிங்கன்னா இது ஏ சமன் 0, ஏ சமன் 1. ஸோ அது பி நோட் ஏ. இது பி நோட் பின்னா இது பி நோட் பி. அப்போ எக்ஸ் பி சமன் 1, எக்ஸ் பி சமன் 0. ஸோ ஏன பகுதி அமுக்கம் ஆரம்பிதம், பின்ன பகுதி அமுக்கம் ஆரம்பிதம், இது பி டோட்டல். ஸோ இதுல இருந்து நாம் முடிவெடுக்கிறோம் பி நோட் ஏ விட பி நோட் பி என்ன இருக்கும் பெருசு. பி நோட் ஏ விட பி நோட் பி பெருசுண்டா இதுல சம விகித கோவையை நீங்க எடுத்தீங்கன்னா, சம விகிதமான ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது சமமூலர் கலவை எடுத்தீங்கன்னா தசம் 5 வைப்பமே, தசம் 5 வைப்பமே, தசம் 5 எடுத்தீங்கன்னா அது இப்படியா போகும், தசம் 5, தசம் 5க்குரிய புள்ளி, இதுவும் தசம் 5. அப்ப தசம் 5ல பாத்தீங்கன்னா பிஏ விட பிபி என்னவா இருக்கும், கூடவா இருக்கும். இது பிஏ டேஷ், இது பிபி டேஷ். ஸோ இந்த சமமூலர் கலவையில எக்ஸேயும் எக்ஸ்பியும் சமனா இருக்கக்குள்ள, தசம் 5 இருக்கக்குள்ள பிஏ டேஷை விட பிபி டேஷ் கூட. இப்ப இதை விட எக்ஸ்ஏ அதிகரித்தால் பிஏ டேஷை விட எக்ஸ்பி டேஷ் கூட. இதை விட எக்ஸ்ஏ அதிகரித்தால் உதாரணமாக தசம் 6, தசம் 4 போனால் இப்ப என்ன நடக்கும், ஒரு டைம்ல சமனா வரலாம், சமனா வரலாம், அல்லது எக்ஸ்ஏ கூட போகுது, எக்ஸ்பி என்ன செய்ய போகுது, இன்னொரு நேரத்துல தசம் 5 விட கூட உள்ள ஒரு கணத்துல தான் நிச்சயமாக இந்த கணத்துல தான் இங்க வந்து பிஏ சமன் பிபி, இந்த நேரத்துல தான் பிஏ கூட போகும். இங்க பிபி தான் கூடி இருந்தது சமமூலர் கலவையில. சமமூலர் கலவையை விட மூல் பின்னம் கூடுனாத்தான் பிஏ கூட முடியும் பிபி விட. இதை விட குறைவான நேரத்துல எந்த நேரத்துல என்ன செய்ய முடியாது, கூட முடியாது. அவ பி நோட் ஏ பி நோட் பின்னு சொன்னால் எக்ஸ்ஏ சமன் எக்ஸ் பின்னு சொன்னால் நிச்சயமாக பிஏ விட பிபி தான் கூட. சம அளவு இருந்தால் யாருக்கு ஆற்றல் கூடவோ அவதான் கூட. ரைட்டா? எக்ஸாம் ஸ்டாண்டர்டா இருந்தால் யாருக்கு ஆற்றல் கூடவோ அவர் தான் கூட எடுப்பார். ஏன்னா சமமான விகிதம், சமமான நிபந்தனை ரெண்டுக்கும். அவை அப்ப ஆற்றல் கூட, ஆவி பரப்பு கூடினால்தான் ஆவி அமுகத்தை கூட இருப்பார். இப்ப எக்ஸே விட எக்ஸே கூடன்னு சொன்னால் எக்ஸ்பியை விட இது கூட என்றால் ஒன்று பிஏயும் பிபியும் என்னவா இருக்கலாம், சமனாக இருக்கலாம். பிஏ பிபியை விட சின்னதாகவும் இருக்கலாம், பிஏ பிபியை விட என்னவா இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ரைட்டா? பிஏ பிபியோட ரெண்டு இருக்கிறது தானே. இங்க இருக்கக்குள்ள பாருங்க, எக்ஸ் எக்ஸ்பியை விட கூட வரக்குள்ள இப்படி வரும். ஆனா எக்ஸே விட எக்ஸ்பி சின்னதுடா நிச்சயமாக பிஏ விட பிபி தான். அப்ப சமமூலர் கலவையோ அதை விட குறைவான மூல் பின்னமோ ஏற ஆவியமுக்கம் என்னவா இருக்கும், கூட குறைவா இருக்கும். ஏன்னா அது ஆவியமுக்கம் குறைவு தானே. ஆவியமுக்கம் குறைஞ்சதற்கு சமமூலர் கலவையோ அதை விட குறைந்த மூல் பின்னமோ இருந்தால் ஆவியமுக்கம் குறைவா தான் இருக்கும். அதை விட கூடவாக இருந்தால் என்னவா இருக்கலாம், ஆவியமுக்கம் கூட இருக்கலாம், சமமா இருக்கலாம், மாறா ரெண்டும் கூடி குறைய 3 நிபந்தனையும் இருக்கலாம். இதுக்கு இங்கால எல்லா நிபந்தனையும் சாத்தியம். ஆனா எக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் நிச்சயமாக எக்ஸ் இது என்ன இருக்கும், பிஏ தான் கூடவாக இருக்கும். இதை மார்க் பண்ணுங்க. இப்படி எனின் இது கொஞ்சம் எம்சிக்யூக்கு உதவும். எனின் எப்போதும் இதுவும் எப்போதும் இது ரெண்டும் சமனா இருந்தா இப்படி ஒரு நிபந்தனையில் மாறி பிக்கு கூடவா இருந்தா வேற நிபந்தனைகள்.